ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ஹெல்த் கவுன்சிலிங் கேம்ப்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த நம்ம எம்பையர் கம்பெனியோட சிஇஓ சார் வந்திருக்காங்க, டைனா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் என்னோட தேங்க்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். வணக்கம் மேடம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட அந்த கேம்பில் கலந்துருப்பாங்க இல்லையா மேடம்? ஆமாம் சார். ஆமாம். ஆக்சுவலாக வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னா, அது எப்படி 60 செகண்டில் இந்த 37 பேராமீட்டர்ஸ் டெஸ்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டே எல்லாருக்குமே. ஆனால் வரும்போது இந்த டவுட் நம்மளோட கவுன்சிலிங் ஒவ்வொருத்தரும் 30 to 40 மினிட்ஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்க வெளியில் போகும்போது அந்த மனநிலை இல்லை, எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நார்மலாக ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா கொடுத்து தைராய்டு கேருக்கு போயிட்டு வரனா 3 to 4 days வரும் ரிசல்ட் வரதுக்கு. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய டெஸ்ட்டில் 60 செகண்டில் அவங்களுக்கு 37 பேராமீட்டர்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஒரு 30-40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே கேல் பிளாடர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, பேன்கிரியாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இன்டெஸ்டைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹோல் பாடியுமே நம்ம செக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கப்ப எல்லாருமே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு இல்லையா மேடம்? எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய துணை உணவுகளையும் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். விரும்புகிறவங்க வாங்கிக்கலாம், விரும்பாதவங்க ஒரு சில பேர் கொஞ்சம் டவுட் இருக்கலாம் இல்லையா, எல்லாரும் உடனே விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள அவங்க வேறு ஏதாவது மெடிக்கேஷன் போங்க அப்படின்னு நம்ம கைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஹோல் டே ஃபங்க்ஷன் நல்லா, ஹோல் டே இந்த கேம்ப் நல்லாவே இருந்தது. எல்லாருமே ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட்டாக என்னோட இது என்னன்னா, ஏன் இந்த சப்ளிமெண்ட்டை நம்ம இவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் 3 வேளை சாப்பாட்டில் சத்துக்கள் எதுவுமே இல்லை. அப்போ சத்துக்கள் இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு தான் அந்த சத்துக்கள் குறைபாடுள்ள சாப்பாடு அக்குமுலேட் ஆகி ஒரு டிசீஸ், ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எம்பையரில், இந்த சத்துக்கள் குறைபாட்டை காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஒரு 200 சப்ளிமெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். இது அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதை எடுத்துக்கணும்னு தெரியாது. இப்போ நம்ம கேம்புக்கு வந்திருக்காங்க, இதில் தான் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், லிவரில் தான் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு மட்டும் நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா போதுங்கிறப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் அவங்களுக்கு ஓகே இதுதான் ஒரு கிளாரிட்டி ஐடியாவோடய அவங்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ப் எல்லா இடத்துலையும் நடத்தும் போது நண்பர்களை பயன்படுத்த வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய இந்த ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறத குறைச்சிக்கலாம், தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், தேவைப்பட்ட இடத்துல நம்ம குறைச்சிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற சிவியர் மெடிக்கேஷனை அவங்க குறைச்சிக்கலாம், நிறைய ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம், ப்ரிவென்டிவாகவும் இருந்துக்கலாம். ஒரு ஹார்ட் அட்டாக் வரதை முன்கூட்டியே நம்ம தடுத்துக்க முடியுது. முன்கூட்டியே வரக்கூடிய சில ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே நம்ம தடுத்துக்க முடியுது. அவங்களுக்குள்ளேயே ஹிடனாக இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம இது மூலமாக தவிர்த்துக்க முடியுங்கிறப்ப இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இந்த மாதிரியான கேம்ப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடை நம்மளோட எல்லாமே துணை உணவுன்னு சொல்லியிருக்கிறோம். இதை சாப்பிட்றவங்களுக்கு வேறு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. 0% சைட் எஃபெக்ட், 100% எஃபெக்ட் உள்ள ப்ராடக்ட் தான் எம்பையர் மார்க்கெட் பண்ணுது. ஸோ எல்லாருமே இந்த கேம்புக்கு வாங்க. இந்த மாதிரி அங்கங்கே உங்கள் ஏரியாவில் நடந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் இது என்னன்னு கேட்டு மட்டும் போனால் சொல்யூஷன் வராது. சொல்யூஷன் நம்ம கம்பெனியுடைய தயாரிப்புகள் 200 ப்ராடக்ட் இருக்குது, அதை முறைப்படி பயன்படுத்துங்க. அதுக்கான டீடைல் அவங்க ஏரியா லீடர்ஸ் கிட்ட, இப்போ இந்த கேம்ப் நடத்துறவங்க நமிதா மேம், டைனா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. எல்லாருமே பயன்படுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.